நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். ஹலோ நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். இன்னைக்கு நம்ம ஊர் நம்ம FM நிகழ்ச்சியில உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறேன் ஃபாஹிரா. நேயர்களே, மணி 7:30 ஆயிடுச்சு. எல்லாரும் உங்களோட வேலைக்காக அவசரமா கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸ்கூல் போறவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம ஊர்ல இருந்து யார் இன்னைக்கு நிகழ்ச்சியில இருக்காங்க, எதை பத்தி பேச போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நேஷனல் ரீடிங் கேம்பெயின் நம்ம ஒரு லாஸ்ட் மந்த்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த நேஷனல் ரீடிங் கேம்பெயின்காகவே நம்ம கூட நிகழ்ச்சியில் இந்த வாசித்தல் பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க அதிரையின் கவியன்பன் கலாம் அவர்கள். ஸோ கவிதை விஷயங்களை பற்றியும் அதே போல் அவங்க எப்படி அந்த கவி பயணத்துக்குள்ளே வந்தாங்கிறத பற்றியும் வாசிப்பு எந்த அளவுக்கு எல்லாருக்கும் முக்கியங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட அறிமுகப்படுத்திக்கோங்க. முதலில் நான் உளம் நிறைவான நன்றி. இது போன்ற பேட்டி இந்த அதிரை FM 90.4 4வது முறை. இதற்கு முன்பாக லண்டன் வானொலியிலும் இலங்கை வானொலியிலும் அடுத்து துபாய் தமிழ் எஃப்எம்மிலும் அதிரை எக்ஸ்பிரஸ் போன்ற வலைத்தளங்களிலும் நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன். நான் கவியன்பன் கலாம். அதிராம்பட்டம் தான் என் ஊர். சிறு வயதிலிருந்தே புத்தகங்கள் தான் என் நண்பர்கள். கவிதை எழுதுறது, வாசிக்கிறது, இது ரெண்டும் என் மூச்சு. எழுத்து எனும் ஆயுதத்தால் இருளை கிழிக்கலாம் நம்புகிற ஒரு சாதாரண வாசகன். நூலகமே உலகம் என்பது என் கருத்து. பள்ளி பருவத்திலிருந்தே விளையாட்டை விட நூல் வாசிப்பது என் விருப்பம். கணக்கராக பணியாற்றுதல் என் தொழில். கவிதை என் வாழ்வின் எழில். சூப்பர் சார். இப்போ நல்ல கவிதையோடைய நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்றைக்கி நம்ம தேசிய வாசிப்பு இயக்கத்துக்காக இந்த ஒரு நேர்காணல் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வாசிப்புங்கிறது இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுவீங்க, எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவீங்க சார்? ஒரு சமூகம் உயர்வா தாழ்வா போகுதுன்னு தெரியணும்னா அந்த ஊர் நூலகத்தை பாருங்க போதும். வாசிப்பு இல்லாத சமூகம் வேறில்லாத மரம். கொஞ்சம் காற்றுக்கே சாய்ந்து விடும். புத்தகம் படிக்கிறது ஒரு புள்ளை நாளைக்கு 10 பேருக்கு வெளிச்சம் காட்டும். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு கவிஞர், முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களோடைய சேர்ந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு. ஒரு கவிஞராக புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்குன்னு சொல்லுவீங்க? வாசிக்காத கவிஞன் கிணற்று தவளை மாதிரி. நான் பாரதியை படித்தேன். மரபும் வசன கவிதை என்னும் புது கவிதையும் அறிந்தேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன் கவிதைகளில் ஹைக்கு எனும் குறுங்கவிதை அறிந்தேன். வைரமுத்து உன் இதுவரை நான் எனும் கவிதை தொகுப்பை படித்தேன். அதுவரை நான் மரபை மட்டுமே விரும்பியிருந்தேன். புது கவிதையிலும் ஈடுபாடு கொண்டேன். வாசிப்பதுதான் என் பேனாவுக்கு தவம். சூப்பர் சார். ஃபுல்லாகவே அதாவது உங்களோட ஸ்பீச் ஃபுல் அண்ட் ஃபுல் கவிதையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குல்ல சார், இதுக்கு எது காரணம்னு சொல்லுவீங்க? காரணம் 3. 1, துரித கலாச்சாரம். 300 பக்க நாவல் வாசிக்க பொறுமை இல்லை. 2, மதிப்பெண் கலாச்சாரம். பாட புத்தகம் தவிர வேறு படித்தா வீண் என்று பெற்றோர்களையே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். 3, முன்மாதிரி இல்லை. வீட்டில் அப்பா அலைபேசியில் கவனம், அம்மா டிவி சீரியலில் கவனம். இப்படி இருக்க பிள்ளை எப்படி புத்தகங்கள் படிப்பான்? ஓகே சார், உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் முதல்ல படிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தணும். இன்னொன்று பொறுமை வேணும் ஒரு புத்தகத்தை உட்காந்து படிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இதெல்லாத்தையுமே தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா டெவலப் ஆயிருச்சு. நம்மளை சுற்றி ஒரு சின்ன குழந்தை கூட கையில் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சோஷியல் மீடியாஸ் அப்படிங்கிறது புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்துதுன்னு சொல்லுவீங்களா, இல்லை அதை குறைக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஓகே, சோஷியல் மீடியாங்கிறது கத்தி மாதிரி. காய்கறி நறுக்கவும் பயன்படும், கையை அறுக்கவும் பயன்படும். இன்ஸ்டாகிராமில் புக்ஸ்கிராமில் பசங்க புத்தகம் படிக்க வைக்கிறாங்க. அதே நேரம் ஒரு மீம்ஸ் பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் போகுது. நாம் அதுக்கு டிஜிட்டலை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே வலைத்தளம் மூலமாகவும் நம்ம புத்தகங்களை ஆன்லைனில் படிக்கலாம். இப்போ என்னுடைய சில கவிதைகள் கூட ஆன்லைனில் வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி தேடி படிக்கணும். நூலகத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நேரம் இல்லாதவங்க படிக்கலாம். ஓகே, அதாவது வாசிக்கிறதுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
அதாவது இன்றைய இளைஞர்கள் எந்த வகையான புத்தகங்களை அதிகம் வாசிக்க வேண்டும் என்று பார்த்தா 3 வகை. ஒன்று வரலாறு, நாம் யாருன்னு தெரியணும். வரலாறு தெரியலன்னா நம்ம யாருன்னு தெரியாது. அரசியல் அறிவு படிக்காமல் அரசியல் பேசவே கூடாது. அவரவருடைய மத நூல்களை அவன் படிக்கும்போது அந்த மத நம்பிக்கை வளரும். இப்போது நான் இஸ்லாமியனாக இருந்தாலும் கூட நான் மற்ற மத நூல்களையும் படித்ததுனால நான் கம்பேரிட்டிவ் ரிலீஜன் அப்படிங்கிற முறையில் நான் நிறைய டிபேட்களில் கலந்துருக்கிறேன். ஈவன் வென் ஐ வாஸ் அமெரிக்கா கூட நான் கிறிஸ்தவர்களோடு வாதாடி இருக்கேன். அப்போ எல்லா நூல்களையும் படிக்கணும். இப்போது கவிஞர் கண்ணதாசனுடைய புத்தகத்தை நான் படிக்காத போது அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் படித்தேன். அப்போ பல மதங்களுடைய சில நல்ல கோட்பாடுகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வரலாறுகள் எல்லாம் உலக வரலாறுகள், இன்னும் நம்ம தமிழன்னா தமிழுடைய வரலாறு எவ்வளவோ இருக்குது. அப்போ வரலாறை படிக்கணும். அடுத்து வாழ்க்கை வரலாறுனா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், அப்புறம் மேரி கியூரி, இவங்கள்லேருந்து தோல்வியிலேருந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற கதைகள் நமக்கு தெம்ப கொடுக்கும். அடுத்தது கவிதை. முத்தாய்ப்பானது கவிதை தான். மனசு இறுகி போகாமல் இருக்க ஒரு நல்ல கவிதை 1000 தத்துவத்துக்கு சமம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஹைக்குங்கிறது குறு கவிதையில் 3 அடிகளில் அதை முழு வாழ்க்கையினுடைய தத்துவமும் சொல்லிடுறாங்க. அது 1000 தத்துவத்துக்கு சமம். என்னை பொறுத்தவரை இலக்கியம் ஒரு இளைப்பாறும் மடி. இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. எப்படின்னா, அயல் நாடுகளில் பணியாற்றிய போது அயராமல் ஓய்வு நாட்களில் எல்லா கவியரங்களையும் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்வுகளில் நான் பெற்ற பேரானந்தத்திற்கு ஈடே இல்லை. அந்த கவியரங்கம் முடிஞ்சிட்டு வரும்போது ஒரு சந்தோஷமான ஒரு தியானம் மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ இளைஞர்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய சில புத்தகங்கள் இந்த ஜானர்லலாம் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை தாண்டி நல்ல வாசிக்கக்கூடிய ஒரு வாசகராக இருக்காரு அப்படின்னா அவங்களால எழுத்தாளராக மாற முடியுமா சார்? எழுத்தாளராக மாறுறது அப்படின்னு சொல்லி இப்போ நானே வச்சுங்களேன், அதாவது பள்ளி படிப்பு அல்லாமல் நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் படித்து, உதாரணமாக என்ன எல்லாருக்குமே தெரியும் மரபு கவிஞர்னு சொல்லி, அந்த மரபின் மீது நாட்டம் வருவதுக்கு காரணமே நூலகத்தில் நான் படித்த யாப்பிலக்கண புத்தகங்கள் தான். அந்த நூலகத்தில் தேடி நூலகத்தில் ஒவ்வொரு வரிசையாக இருக்கும், அந்த யாப்பிலக்கண புத்தகங்களாக படித்தேன். அதே மாதிரி ஒருவன் எந்த கதை எழுதுறானா கதை சம்பந்தமான புத்தகங்கள். நான் ஆரம்பத்தில் கதையெல்லாம் எழுதினேன். அப்போ அந்த சிறுகதை எழுதுவது எப்படி படிக்கிறோமோ அந்த புத்தகம் நமக்கு வழங்கல. நான் கவிதையை மட்டும் படித்ததுனால நம்ம கவிஞனாயிட்டேன். அது கதை எழுதுனால தான் கதை எழுத முடியும். அதுதான். அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் மரபு கவிதையாக இருந்தால் கூட நான் புது கவிதை ஆசான்களுடையதையும் படித்தேன், புது கவிதை எழுத ஆரம்பித்தேன். ஹைக்கு ஆசான்களுடைய கவிதையும் படித்தேன், ஹைக்கு எழுத ஆரம்பித்தேன். அப்போது நம்ம அப்போ அதே மாதிரி தொழில் தொடங்குறோன்னு வச்சுங்க. தொழில் சம்பந்தமான இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுன்னு சொல்லி தொழில் முதலீடு பண்ணுறதை பற்றி. அப்போ அதை படிக்கும்போது நமக்கும் இப்போ நான் குறிப்பிட புத்தகங்கள் என் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம். எழுத்தாளர் சிறகுகள் விரியட்டும், அப்துல் கலாம். 10th ஃபெயிலான அவர் ராமேஸ்வரத்தில் பேப்பர் போட்டவர், நாட்டோட ஜனாதிபதியான கதை. அந்த புத்தகம் படித்த பிறந்தான் கனவு காணுங்க, அது கலாம் சொன்னது மட்டுமல்ல, கனவுக்காக உழைக்கணுங்கிற ஒரு கனவு காணுன்னு சொன்னார். ஆனால் கனவுக்காக நம்ம உழைக்கணும். அடுத்தது பெண் ஏன் அடிமையானாள். பெரியார் ஊக்குவிக்கும் பெண் கல்வி என் மனதில் ஊடுருவியதால் இன்னும் பெண்கள் படித்து முன்னேற வேண்டும் என்பதை நான் ஊக்குவிக்கிறேன். கண்டிப்பாக சார். அடுத்தது ஆங்கிலத்தில் ஹவு டு வின் த பீப்புள். எழுத்தாளர் ஆசிரியர் கவுப் மேயர். இது மனிதர்களை வெல்வது எப்படி, ஈர்ப்பது எப்படி என்று 40 தலைப்புகளில் உள்ள அந்த புத்தகம் நீங்கள் நினைப்பதை அடைவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தொடராக வந்துச்சு. இந்த நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் அந்த 40 தலைப்புகளின் கருத்துக்களை உள்ளடக்கி இனியவை 40 என்று ஒரு குரட்பா யாத்திரை இருக்கிறது. அப்போ ஒரு எழுத்தாளனை உருவாக்குறது படிப்பு தான். என்னையே அந்த புத்தகத்தை பாதித்து அதுக்கு ஒரு பொழிப்புற மாதிரியே 40 தலைப்புகளையும் சேர்த்து இனியவை 40 என்கிற தலைப்பில் குரட்பாவே எழுதியிருக்கிறேன். இது ஒரு பெரிய சாதனை. கண்டிப்பாக சூப்பர் சார். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு புத்தகத்தில் இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டி ஒரு சூப்பராக ஒரு நீங்களே ஒரு உரையும் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே சூப்பரான ஒரு, ஏன்னா அது ஆங்கிலத்தில் இருந்தது, அது எல்லாரும் போய் படிக்கவும் மாட்டாங்க. பட் நான் உள்வாங்கி அதை அப்படியே மொழிபெயர்ப்பு மாதிரியே தான் அந்த எல்லாம் அந்த சாராம்சம் என்ன சொன்னாங்க 40 கருத்துக்கள். அதில் ஒரே ஒன்று சொல்கிறோம். அதாவது
உன் ஆழ்மனத்தில் நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ அடைவான் இருக்கு. ம் அப்போ அதை வச்சு 2 வரியில் அது 1.25 வரியில் ம் நான் ஒரு குறள் எழுதியிருக்கேன். சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கவிதை வாசிக்கிறதுனால நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, கவிதை வந்து எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு இலைப்பாரும் மடி அப்படின்னு சொன்னீங்க இலக்கியம். அந்த கவிதை வாசிக்கிறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்படும் சார் நமக்கு? அதை மீண்டும் சொல்கிறேனே, மன சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படும். ஏன்னா இப்போ வந்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஹைக்கூ வந்து ஒரே வரியில் சொல்லிடுது. இப்போ நீண்ட நெறிய இப்போ நீ கேட்டிங்களா இந்த காலத்து இளைஞர்கள் என்னான்னு, இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து மரபு கவிதை எழுதினாலும் கூட என்னுடைய மரபு கவிதை படிக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இல்லை. ஏன்னா அதில் இலக்கணங்கள் இருக்கும், உள்பொருள் இருக்கும், நீண்ட நெடிய வரிகளாக இருக்கும். மரபு கவிதைக்கு குறைந்தது ஒரு 24 வரி சொல்லுவாங்க, இல்லை வெண்பா எடுத்த 4 வரி சொல்லுவாங்க. அப்படி படிக்கலை, 3 வரிக்குள்ளே படிக்கணும், அதே உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால வேகமாக இருக்கிறதுக்கு அப்போ அது ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அந்த புது கவிதை அல்லது வந்து ஹைக்கூ கவிதை படிச்சுட்டு போகும்போது அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். வாசிப்பு கற்பனை அப்படின்னு இருக்குல்ல, இப்போ வாசிக்கிறது ஒரு நாவல் படிக்கிறோம், ஒரு கதை படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். ரெண்டுக்குமான தொடர்புங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? வாசிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே படிப்பதுக்கூடிய நோக்கத்தை, அதாவது கவிதையே வச்சுங்களேன் அல்லது கதையும் வச்சுங்க. கவிதை படிக்கும்போது அந்த கவிதையை படித்து கொண்டே இருக்கும்போது அந்த புத்தகத்தை மூட முடியாத அளவுக்கு அடுத்து என்னன்னு வாசகனை எழுத்து கொண்டே போகுது பாருங்க, அதுதான் கற்பனை. நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம், வாசிச்சுட்டா சாதாரணமாக நம்ம வாசிக்கும் போது எந்த புத்தகமே குமுதமோ ஏதோ ஒரு புத்தகம் வாசிக்கிறோம்னு வச்சுக்கலாம், வச்சு பார்த்து முடிச்சிடும். அந்த வாசிப்பு வேற. நீங்கள் கேட்டது வந்து வாசிப்போடு கற்பனையும் சேர்ந்து வரும்போது நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து என்ன கவிதையாக இருந்தாலும் சரி, அது சிறுகதையாக இருந்தாலும் சரி, அது அவனுடைய உள்ளத்துலேயே போய் அந்த அவனுடைய எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் உள்ளே பூந்த பிறகு அடுத்து அப்போது இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க, அண்ணா மாதிரி ஆளலாம், அந்த புத்தகத்தை நான் முடிக்காத அளவுக்கு என்னை புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த புத்தகம் அவர் ஈர்த்திருக்கு. அது மூடக்கூடிய அளவுக்கு அதுக்கு அவரால் முடியலை. அந்த மாதிரி அது இருக்கணும், அதான் கற்பனை. கற்பனைங்கிறது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ கவிஞரை பற்றி சொல்லும்போது சில பேர் தவறான அபிப்பிராயம் சொல்கிறாங்க, கவிதைக்கு பொய்யல், அந்த அர்த்தம் இல்லை. பொய்யல் இல்லை, கற்பனை என்பது பொய்யல் இல்லை, ஒரு உவமையோடு ஒப்பிட்டு சொல்வது. அப்போ இந்த உவமையோடு ஒப்பிட்டு சொல்லும்போது கற்பனை வருது இல்லையா? அது மோஸ்ட்லி கவிதைக்கு தான் இருக்கிறதுனால நீங்கள் கவிதையை கற்பனையோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்க. அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க, கவிதையோட கற்பனை. ஆனால் எது படித்தாலும் கற்பனை வரும். கதை இப்போ சாண்டில்யன் கவிதை கதைகள் ரொம்ப படிச்சிருக்கேன். கவிதைகள் படிக்கும்போது கடல் புறான்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ கடல் வாணிபத்தை பற்றி படிக்கிறோம். அப்போ நாமளே கடலில் போய் இந்த பாய்மர கப்பலில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்துடும். அதுதான் கற்பனை. கற்பனை வந்து மூளைக்கு நல்ல திறன். உங்கள் செஸ் விளையாடு எதுக்கு விளையாடுறாங்க? கற்பனை தானே, அதே மாதிரி தான் எல்லாமே. கண்டிப்பாக சார். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர், என்னோட லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் கொடுத்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு யார் சொல்லுவீங்க? சுட்டாலும் சங்கு வெளுக்குமா அப்படிங்கிறது தமிழ்ச்செல்வனுடையது. அது என்னன்னா, சின்ன சின்ன கட்டுரை வாசிப்பு மேல் காதல் வரும். சின்ன சின்ன கட்டுரை இப்போ கேட்டீங்கல்ல, வாசிப்பு கற்பனை மட்டும் இல்லை, வாசிப்பின் மீது நேசிப்பு வரும், அது காதல் வரும். ஓகே, என் கதை பாரதியார் 50 பக்கம்தான், ஆனால் 50 வருஷம் தைரியம் கொடுத்து. அடுத்து கருவாட்சி காவியம் வைரமுத்துல கிராமத்து வாசனை, கவிதை பிடிக்காதவனுக்கும் பிடிச்சிடும். அதே மாதிரி தண்ணீர் தேசம், இதெல்லாம். அப்போ இதுவெல்லாம் எனக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள், அது மாதிரி பிடித்தமான புத்தகங்கள். ஓகே சார். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வாசித்த கவிதை உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கவிதை வரிகள் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து யாப்பிலக்கணம் வகுப்பில் படிக்கும்போதே நான் வெண்பா எழுதிட்டேன். கவிதைக்கு அழகே வந்து ஈற்றதுகள் தான். அதனால தான், அதாவது கவிதை நடையாக இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள் அதெல்லாம் ஈற்றதிகையிலே இருக்கும். அதுமாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் கூட ஈற்றதிகையில் தான் இருக்கும். அந்த ஈற்றதிகை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி எழுதுனா என்ன கவர்ச்சியாக இருக்கும். அதில் கண்ணதாசனுடைய வரிகள், சினிமா பாடல் தான், கண்ணதாசனுடைய வரிகள் வந்து ஈற்றதிகையாக இருக்கும். அப்போ இதுதான் எனக்கு கவிதையாக எழுத ஆரம்பிக்க வச்சது. புரியுதா? இப்போ இன்னைக்கு மேடைகள் அதை தானே பேசுகிறாங்க.
ஓகே சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி கவிதை எழுத ஆரம்பிச்சிக்க அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. பட் இதை தாண்டி ஒரு வாசகர் இருக்கார், ஒரு கவிதை வாசிக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு கதை புத்தகம், இல்லைனா ஒரு வாழ்க்கையை மேம்படுத்துகிற புத்தகங்கள் ஏதோ ஒன்று வாசிக்கிறாங்க அப்படின்னா, வாசகர் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேக் டு பேக், அட்டை டு அட்டை ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. ஒரு புத்தகத்துடைய முதல் வரி ஆரம்பித்தா அது மூடணும்னு வரக்கூடாது. கடைசி வரை முடிக்கிற அளவுக்கு அதனுடைய மேலே ஈர்ப்பு இருக்கணும். அந்த மாதிரி எழுத்தாளருடைய எழுத்துக்கள் தான் அந்த மாதிரி கவரும். நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ படிக்கிறோம் அப்படின்னா வார இதழ்கள் படிக்கிறோம்னா நம்ம அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அதாவது அப்படி மேலோட்டமாக பார்ப்போம், நுனிப்புள் மேயிற மாதிரி. ஆழ்ந்து துய்த்து ஆய்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நாவல், நல்ல கவிதை, நல்ல எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வந்து அது விடாது, படிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஆங்கிலமாக இருந்தது, தமிழாக இருந்தது, எந்த புத்தகமும் சரி. இப்போ வந்து இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு நானும் ஒரு புக் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? அவங்க வந்து அந்த புத்தகம் படிக்கணும் ஒரு ஆர்வம் வந்தது பற்றிலாம், அந்த ஆர்வத்துக்கு முதல் நன்றி. ஏன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சுத்தமாகவே இந்த ஜென்சிக்கு வந்து அவங்க டிஜிட்டலில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து புத்தகத்தை நாடுவதுக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப வேறு நல்லா படிக்கக்கூடிய மாணவன் படிக்கிறான்னா அவன் வந்து முதல்ல வந்து நூலகத்துக்கு போகணும். நூலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய வரிசையான அந்த வரிசையில் அவன் தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சி அவன் ஒரு கருத்து, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி கவிதைன்னு வேணும்னா கவிதையுள்ள அந்த ராக்கில் போகணும். கதை படிக்கணும்னா கதையை உள்ள ராக்கில். தொழில் சம்மந்தமாக தொழில், அல்லது லைப்ரரியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அவங்க சிலபஸில் இருக்கிறது அல்லாமல் அல்லது அந்த ஆசிரியர் நடத்துறது அல்லாமல் இன்னும் சில விளக்கமான விஷயங்கள் நூலகத்தில் தான் இருக்குது. அப்போ அவன் எதை தேர்ந்தெடுத்திருக்கானோ அதுக்கு தோதான புத்தகத்தை தேர்ந்தெடுத்த. இன்றைக்கி நான் படிக்க போகிறேன்னு சொன்னால் நீ தான் முடிவு பண்ணணும் எந்த புத்தகத்தை நீ படிக்க போகிற அப்படின்னு. ஓகே, இப்போ எந்த புத்தகத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தேடி நம்ம எடுத்துக்கணும், சொல்லிட வேண்டியதான். இப்போ நான் போனது என்னுடைய லைஃப்பில் அதிகமாக கவிதை மேலே நாட்டம் வந்ததுனால இப்போ இந்த நூலகமே இங்கே இல்லாமல் போனது. இதே ஓனர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நூலகத்தை வந்து ஊருடைய மத்தியில் வைங்கன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் ஒரு போட்டி ஒன்று வச்சாங்க. அதாவது நீங்கள் தமிழில் வந்து புறாவிடு தூதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முதல்வருக்கு வந்து விடும் தூதுன்னு சொல்லி போட்டி வச்சாங்க. அப்போ யார் முதல்வர் தான் பிரச்சனை இல்லை, அதில் அவங்க கொடுத்துருண்டு. நான் எழுதுனது வந்து நூலகம் வைக்கணுண்டு, அவருக்கு தூது வர்ற மாதிரி. அப்போ அதே மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நூலகங்கள் வந்து நம்ம ஊரை பொறுத்தவரை அந்த நூலகங்கள் இல்லை, அது மாதிரியான ஒரு ஊருடைய மத்தியில் இல்லை. அதனால் நிறைய பேர் போக மாட்டாங்க. இப்போ விளையாட்டுக்கு எவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்களோ கிரவுண்டுக்கு, அதே மாதிரி நூலகத்துக்கு போகணும், வாசிப்பை நேசிக்கணும். ஏன்னா அதாவது சுவாசிப்பை நிறுத்தும் வரை வாசிப்பை நிறுத்தக்கூடாது. ஒரு சூப்பர் சார், நிறைய கவிதையாகவே ஷோவில் நிறைய பேசியிருக்கீங்க நீங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம் ரேடியோக்கும் அதிரை எஃப்எம் லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஓகே, அதிரை எஃப்எம் இதுவரும் ரேடியோ இல்லை, இது நம்ம ஊரோட குரல், நம்ம பிள்ளைகளோட தளம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், மாதம் ஒரு புத்தகம் வாங்குங்க. காசு இல்லையா, லைப்ரரி போங்க. ஃபோனில் 1 மணி நேரம் குறைச்சிக்கிட்டு புத்தகத்தில் 1 மணி நேரம் செலவு பண்ணுங்கள். ஒரு வருஷம் கழித்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்போது அந்த ஃபோனில் 1 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு போல 1 மணி நேரம் நூலகத்துக்கு போயிட்டு நீங்கள் அதே 1 வருஷம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நானாக இப்படி மாறிட்டு அப்படின்னு நீங்களே வாசிப்போம், வளர்வோம். நம்ம அதிராமண்டத்தை உலகத்துக்கு காட்டுவோம். ஓகே, இறுதியாக படிக்கப்படுவாய், எழுதப்படுவாய் எனும் கவி பேரரசு வைரமுத்துவின் வைர வரிகளை நினைவூட்டுகிறேன். படிப்படியாய் முன்னேற படிக்கட்டுகளாய் படிப்பெண்ணும் புத்தகக்கட்டுகள், இது என்னுடைய வரி. படிப்படியாய் முன்னேற படிக்கட்டுகளாய் படிப்பெண்ணும் புத்தகக்கட்டுகள். இப்போ இறுதியாக நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன், மீண்டும் நூலகத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய தாய்மொழி அதான். நூலகத்தில் உலகை கண்டேன், இந்த நீர் உலகில் நூலகத்தை கண்டேன். பாலகனாய் வாழ்ந்த போதும் என்றும் படிப்பதில் இன்பம் கொண்டேன். மூடி கிடந்தது நூலேடு, கை மெதுவாய் திறக்க முகம் கண்டேன். தேடி தவித்தவன் பாலையிலே
ஓர் தெல்லிய நீர்ச்சுனை கண்டதைப் போல். எத்தனை வண்ணம் நூலினத்தில் அவைகள் இதுவரை ஏன் என்னை தீண்டவில்லை. புத்தம் புதிதாய் இன்று இருந்தும் நிலை புதிலை நித்தம் பரிச்சயமே. சொல்லால் சுகம்பல ஊட்டிடவும் புது சுருதியை நெஞ்சினில் மீட்டிடவும் எல்லாம் முடித்தேன் எனும்போதும் வேறு எதையோ தினம் தினம் காட்டிடவும். நீ கேட்டீங்கன்னா படித்ததுக்காக என்ன கிடைக்கணும், அதான் இந்த வரி. சொல்லால் சுகம்பல ஊட்டிடவும், இந்த சொல்லுடைய ஒரு சுகம் இருக்கு. சொல்லால் சுகம்பல ஊட்டிடவும் புது சுருதியை நெஞ்சினில் மீட்டிடவும். அது நெஞ்சு உள்ளத்தில் ஒரு புது விதமான ஒரு உணர்ச்சி, ஒரு ஆர்வம், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். எல்லாம் முடித்தேன் எனும்போதும் வேறு எதையோ தினம் தினம் காட்டிடும். அது முடித்தாலும் அடுத்ததை படிக்கணும்னு. விரலால் வரைந்தேன் நூல் உடலில் பக்கம் விதவிதமாக நெளிந்திடவே குரலால் மொழிந்தேன் நூல் மொழியை கைகொண்டு அணைத்தேன் நூல் உடலை. கண்ணால் நூல் உடல் மேய்ந்திடனும் நூல் காட்டும் அதிசயம் தீரவில்லை. எண்ணாது உறங்கும் கணமாயும் எனக்கு இன்பம் தருவன நூல்களே. நூலோ அதன் பெருள் நுண்ணியதோ நான் நுணங்கிடும் போது நொய்ந்திடுமோ. பாலோ தேனோ ஈடில்லை இரவு பகலாய் பரவசப்படுத்திடுமோ. நிறைய பேர்களுக்கு இரவுல புத்தகம் இருந்தால் தான் தூக்கமே வரும், அந்த அளவுக்கு ஆழ்ந்துருவாங்க. காலம் கடந்தும் எனது உளத்தில் எழும் காயம் அழிந்திடும் கண்ணி அவள் ஞாலம் அறிந்திடும் முன்னரனை மிக நன்றாய் அறிந்ததில் அன்னை அவள். இறுதியாக ஒரு இது நூல் என்று என் பேர் வந்தது தெரியுமா? நூல் என்பது ஊசியினுடைய காதில் நுழைத்து துணியை தைத்திடுது. இது நம் காதனும் செவியில் துளைத்து நெஞ்சை தைக்கிறது. ஆரம்பத்தில் நன்றி சொன்னேன், இப்போவும் மீண்டும் சொல்கிறேன். இது 4வது முறை. அது உங்கள் ஃபாஜிரா கூட இருக்கிறது, இது 2வது முறை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஊரு நம்ம எஃப்எம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண அதிலே கவியன்பன் கலாம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. சேஹரிய செம்கா அமைப்புகளோடு இணைந்து PN பணிக்கர் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய அதிரை எஃப்எம் வழங்கும் இந்த தேசிய வாசிப்பு இயக்கம், அதாவது நேஷனல் ரீடிங் கேம்பெயின்கான இந்த நிகழ்ச்சி இப்போ நிறைவடையுது. இது போல நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளோட பண்பலையில ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளையும் இணைந்திருங்க. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.